வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டிருந்து சிங்கை வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா சிங்காநல்லூர் பகுதியில் கொங்கு கலாச்சார பன்னாட்டு அறக்கட்டளை சார்பாக சிங்கை வள்ளி கும்மி நிகழ்வானது நடைபெற்றது. இந்த காணொளி தொகுப்பில் காண்போம் நண்பர்களே, வாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசுதாங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல போய் முருகன் கோயிலில் அவங்க முருகனை தரிசனம் செஞ்சுக்கிறாங்க. கொங்கு பாரம்பரியத்தில் தமிழ் கடவுளாய முருகனை ஃபஸ்ட்டு அவங்க தரிசனம் பண்ணதோடு உறுதிமொழியை ஏற்றுக்கிறாங்க. கொங்கு கலாச்சாரத்துக்குரிய உறுதிமொழியை அவங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்தோட 5 பெண்களுக்கு சலங்கை கட்டி விட்றாங்க. அந்த கோயில் நிர்வாகத்தினரும் அந்த கும்மி மாஸ்டரும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா 5 சின்ன பொண்ணுகளுக்கு கும்மி கட்டி இந்த சலங்கை கட்டி விட்றாங்க. உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு இதோ பாருங்கள், அவங்க சலங்கை கட்டி விட்ற காட்சி தான் நம்ம பார்த்துக்கிறோம். நமது கொங்கு கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முளைப்பாரி எடுத்து அந்த கோயிலை சிறப்பு செய்வோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வள்ளி கும்மிக்கும் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் ஒரு 70க்கும் மேற்பட்ட முளைப்பாரி போட்டிருந்தாங்க. எல்லாம் ஒரே பயிர், பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்தது. அனைத்து பெண்களும் ஒரே சீருடையில் இருந்ததும் அதை விட சிறப்பாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொங்கு பன்னாட்டு கலாச்சார அறக்கட்டளை சார்பாக தான் நடத்தியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா திரளான பெண்மணிகள் கலந்துக்கிட்டாங்க. சின்ன வயசு, அதாவது 5 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இந்த கலாச்சார திருவிழாவில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. பாருங்கள், எல்லாருமே உள்ளே வர்ற காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ விழா ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இதில் ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா நல்வரவு அப்படிங்கிற ஒரு பொம்மைகள் எல்லாம் வச்சுருந்து சிறப்பாக அலங்காரம் பண்ணி சீஃப் கெஸ்ட்டை வரவேற்க தயாராகிறாங்க. இவங்க மேளதாளங்கள் முழங்க, அதாவது பம்பையடி இசைக்க இந்த கோயில் வளாகத்தில் இருந்து நேராக போய் விநாயகர் கோயில் வளாகத்தை சென்றடைஞ்சு விஐபியை வரவேற்று விழா மேடைக்கு போகிற தொகுப்பு தாங்க இது. பாருங்கள், முறைப்படி எல்லாத்தையுமே அவங்க விஐபிஸை கூப்பிட்டு விநாயகர் கோயில் சந்நிதியை அடைய விரும்புகிறாங்க. இந்த விழாக்கு நிறைய அரசியல் பிரமுகர்கள் தலைமை தாங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிகேஎஸ் பாலண்ணா உலக சாதனை செஞ்சு சமீபத்தில் ஒரு வரலாற்று புரட்சி ஏற்படுத்தியிருந்தார். அவர் தான் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருந்தார். அவரை வரவேற்க தான் இந்த விநாயகர் கோயில் வளாகத்துக்கு திரளான பெண்கள் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சாமி தரிசனம் பண்ணி அவரை வரவேற்கும் காட்சி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதோ அவர் வந்துட்டார், அவரை வரவேற்கிறாங்க. ஊர்வலமானது பார்த்திங்கன்னா விழா மேடையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. திரளான கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. பல பிரபல செய்தி சேனல்கள்லாம் அவங்ககிட்ட நேர்காணல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதோ குழந்தைகள் ஆர்வமாக விழா மேடைக்கு அடைஞ்சுக்கிட்டாங்க. விழா மேடையில் கனபாலன் முருகப்பெருமானுக்கு மாலை அணிவிச்சு கௌரவிக்கிறாங்க. மாலை அணிவிச்சு மரியாதை இதோ நமது விஐபி வரவேற்று விழா மேடைக்கு மேலே கூப்பிட்டு வர்றாங்க. சிறந்த முறையில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க விழா ஏற்பாட்டாளர்கள். விழா ஏற்பாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகளை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். குழு புகைப்படமும் எடுத்து எல்லோரும் மகிழ்ச்சியும் சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க. விழா குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பித்து வச்சார் சிறப்பு விருந்தினர். மகளிர் பார்த்திங்கன்னா மீறி இருக்கும் அனைத்து குத்துவிளக்குகளையும் ஏற்றி சிறப்பாக வழிநடத்தி போகிறாங்க. தலைவர் கொங்குநாடு பொருளாளர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. இப்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய வள்ளி கும்மி நிகழ்வானது இது ஒரு அற்புதமான இறை வழிபாட்டு கலை, தெய்வீக கலைன்னு சொல்லலாம். இது காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற ஒரு வரப்பிரசாதமான ஒன்று. இடையில கொஞ்ச காலத்தில் இது மறைஞ்சிருந்தது. மீண்டும் அதுக்கு உயிர்ப்பிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை,
ஒட்டுமொத்த உலகம் இது அறியக்கூடிய வகையில் ஒரு கின்னஸ் சாதனை படிச்சிருக்கோம். பிப்ரவரி 4ஆம் தேதி பெருந்துறையில் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அற்புதமான ஒரு யோகா மாதிரி அருமையான ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது முழுக்க முழுக்க அவங்க கவனம் பூரா வந்து அவங்க உடம்பு கூட இந்த தாளத்து கூட இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யோகா தியானம் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி இருக்குது. ஏன்னா பாடுறாங்க, பாடும்போது இது வந்து ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கிளாப்பிங் தெரப்பியாக இருக்குது, கைதட்டுறாங்க, அதனால் இது ஒரு கிளாப்பிங் தெரப்பியாக இருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய இந்த 4 விஷயத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வள்ளிக்கும்மி கிளாஸில் இருக்குது. இதனுடைய பலன்கள் அனுபவிச்சவங்க ஏராளம் பேர் பகிர்ந்துக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. பிபி சுகர் வந்து நார்மலாக இருக்குது. அதே மாதிரி இந்த கை கால் வெறுத்து போகிறது, உட்கார முடியாது இருக்கிறவங்க, உடம்பு முதுகுவலி பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து சில நேரத்தில் அந்த தூக்கம் வராமல் இந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் வந்து அதிலிருந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பல பேர் வந்து இங்கே வந்து உட்காந்து ஜஸ்ட்டு அந்த கையை தட்டி கொஞ்சமாக வந்து இதுக்குள்ளே வந்து இன்றைக்கி முழுசாக நடக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு அற்புதமான தெய்வீக கலைன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய 3 மணி நேரம் இவங்க ஆடுறாங்கன்னா, அந்த 3 மணி நேரம் அந்த வள்ளி முருகனை தான் வந்து நினச்சி பாடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வழிபாட்டு கலையாகவும் ஒரு இறை வழிபாடாகவும் வச்சுருக்கிறோம். அதே சமயத்தில் குறிப்பாக இது வந்து உடல் மன உறுதியை வந்து நமக்கு தரவல்லது. அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது அதிகமாக வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வெளியில் வந்து இந்த பயிற்சி எடுக்கும் போது அவங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், தயக்கம் இது எல்லாமே போயிடுது. அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வருது. இது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பல அற்புதமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வந்து இதை கையில் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்காக கிராமமாக ஒவ்வொரு ஊராக வீதியாக வந்து இதை பயிற்சி கொடுத்து எல்லார்ட்டையும் ஆட வைக்கிறோம். யாரோ ஒருத்தர் ஆடுறது மற்றவங்க பார்க்குறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து அடுத்த வகுப்பில் அதை சேர்ந்து அவங்களும் இதை ஆடணும், எல்லாரும் இதை ஆடணும், இதனுடைய பலன்களை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிங்கை வெள்ளிக்கும்மி கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வந்து துவங்கி நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதி முழுசாக இவங்க வந்து அற்புதமாக இந்த கலையை வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன். இந்த கலையை கற்றுக்கொண்டு இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யக்கூடிய இவர்கள் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். எல்லாருமே அப்படியே விழா தலைவரோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மெமரிஸாக அமையும். நிறைய டிவி சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. நிறைய நேர்காணல் நடந்திருக்கு. வீடியோ தொகுப்பை முள்ளாக பார்த்தா மட்டும்தான் வீடியோ எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இதோ இந்த மகளிரெல்லாம் பேசியிருக்காங்க. நல்ல கணவரியே நான் காலனை தொழுதால் அல்லல் விழிகள் மகளின் மேல் சொல்லறியேன் தொன்மை கையா நம்பிக்கை கொண்ட நமக்கு ஒரு விநாயகனே தையத்துவம் தயத்துவம் தைரத்துவம்
இங்கு வந்த நாவில் குடியிருப்பாய்
அந்த கொடியில என்னமோ குவா குவான்னு சத்தம் கேட்குது. தேவதையோ பூவதையோ இல்லை பேயளவும் சத்தம். ஆமா, அதனால நம்மளுக்கு பயமா இருக்குது. ஏன்னா நாம ஊருக்கு வரும்போது நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு வருவோம். அதனால இன்னைக்கு வரும்போது நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டே வந்துட்டோம். அதனால அந்த சாமியை நினைச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு கும்பிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு பார்க்கலாமா? தேவதையோ பூவதையோ தெரிகிறடா கண்ணா தெரிகிறடா நம்பி
சொல்லு ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஐயோ, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா அண்ணனா இருந்தாலும் இந்த குழந்தை பிறக்கிற சத்தமே கேட்காது. ஆமா. எல்லாம் அந்த ஆஸ்பத்திரி ஒரு ரூமுக்குள்ளே அடங்கி போகும். குழந்தை சத்தமா இல்ல பேய் சத்தமா? அது என்னங்க தெரியல. எதுக்கு எனக்கு எல்லாரும் நான் ஒருத்தர் கூட எனக்கு பயமா இருக்குது. அதனால எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாருமே சரி, ஏன்னா கையில கடப்பாரம் அப்படி எல்லாமே இருக்குது. இல்ல நீதான் தைரியமான ஆளா போக முடியாது. நாங்களும் போடுவாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் ஒரு வனாந்தரத்துக்குள்ள போய் சத்தத்தை கேட்டாலும் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருந்தது. சரி என்னதான் இருந்தாலும் ஒரு 8 போய் பார்க்கலாம். ஏன்னா நீ போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா போய் பாட்டுலாம். எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலாம் அண்ணா. நாம இவ்வளவு தூரம் கிழங்களுக்கு வந்து நம்ம இந்த கலங்கரைக்கு வந்து ஒரு குழி இருந்தது. இந்த குழிக்கு ஒரு குழந்தை இருந்தது. யாருக்குமே கண்ணுக்கு தட்டுப்படல. நம்மளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குதானா? என்ன அழகு, என்ன அழகு! ஆனா அழகும் காதலகும் உட்கலகும் ஐயோ சொல்லி முடியாது. எதுக்கு பிள்ளைய போய் இன்னைக்கு பாத்துக்கல. 2 பக்கம் தெளிச்சு பாருங்க. ஒரு பாத்துறாதீங்க. 2 பக்கம் தெளிச்சு பிள்ளைய பையனை பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லணும். தேவதை போன்ற பெண் குழந்தை தான். அருமையான பெண் குழந்தை. வீட்டுக்கு எடுத்து சென்று அப்படி ஆகிட்டுங்கண்ணா. இந்த குழந்தையை கொண்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் 2 நிமிஷம் அமைதியா இருங்க. ஆனால் அண்ணா நாம வள்ளிக்கிழங்கு வந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தை ஒண்ணு கிடைச்சது. இல்ல இதுக்கு நம்ம பேரு வைக்கணும். ஆமா ஆமா ஒண்ணு பண்ணலாம். நம்ம அப்பத்தா பேரு குப்பைக்காண்டு வச்சிடலாமா? ஆமா இல்ல ஒரு லேட்டஸ்டான பேரு நிக்கிதா. நிக்கிதாவா? அது வேண்டாம். சரி வேண்டாம். நாம என்ன பண்றோம்னா நம்ம பேர் வைக்க நாம வந்து தனியா வைக்க கூடாது. நாம என்ன பண்றோம்னா நம்ம தாயார் நங்கை மோகனி 7 பேர் ஆண் பிள்ளைகளை பெற்றாரு. அந்த காலத்துல ஒரு டஜன் கணக்கில் இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு 1 2 இருக்கிறது பெரிய விஷயம். வீட்டுல பையன் இருந்தா பிள்ளை இல்ல, பிள்ளைகள் இருந்தா பையன் இல்ல. ஆனா ஒவ்வொரு பக்கம் பார்த்தா 2 பேர் தான் இருக்குது. அதுக்கு மேல எந்த வீட்லயும் கிடையாது. அதனால நம்ம தாயார் கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களே பேர் வச்சு சொல்லிடலாம். அப்படியே அப்படியே கானகம் தன்னில் சென்றோம் தாயே, ஒரு காரணம் கொண்டு வந்தோம் நாங்கள். தயா காரணம் தன்னில் சென்றோம் தாயே, ஒரு காரணம் கொண்டு வந்தோம் நாங்கள். பார்வணம் தன்னில் சென்றோம் தாயே, எங்கள் பாதியில் வந்ததென்ன மானே. கொஞ்சம் தலைங்க பம்பக்காரர் என்று கண்டுபிடித்து தாயே, நாங்கள் ஒரு அற்புதமான கிழங்கெடுக்கின்ற காட்டிலே ஒரு குழந்தையை கண்டெடுத்தோம். அது அம்மா நீங்கள் தாயே, அம்மா தாயே, நாங்கள் அனைவரும் வள்ளிக்கிழங்கருக்கு சென்றோம் அம்மா கானகத்துக்கு. அந்த வள்ளிக்கிழங்கருக்கு சென்ற இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தை எங்களுக்கு கிடைத்தது. அதனால தாயார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம்னு கொண்டு வந்தா. அம்மா தாயே, அந்த குழந்தையை இதுதான் அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் நமக்கு வரம் கொடுத்த குழந்தையாக இருக்கின்றது. ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுத்ததை 7 பேர் ஆண் குழந்தை இருந்தும் 7 பேர் ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை கவலை தீர்ந்து விட்டது. அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் கொடுத்த வரம் தான் அந்த பெண் குழந்தை. ஆனால் அம்மா இதற்கு பெயர் வைக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பெயர் சொல்லி வைக்கணும். என்ன பெயர் வைத்தா நீங்களும் சொல்லுங்க. சண்முகவல்லி. ஆஹா, அற்புதமான பாட்டி. சிங்கவல்லி குமீனை வைக்கலாமே. ஆமா, அதனால இந்த கானகத்தில் சென்ற கிடைத்த குழந்தைக்கு தாயார் நங்கை மோகனிக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. இந்த பெண் குழந்தை என்ன அழகு, என்ன சிங்காரம். இப்ப அழகுள்ள பெண் குழந்தை பிரம்மதேவன் எனக்கென்றே கொடுத்திருக்கின்றான். நான் இதுவரையில் செய்த தவம் புண்ணியத்தினால எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. மக்களை, இந்த பெண் குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல.
அதனால இன்னைக்கு அருமையான நாள், அமாவாசை நாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உதயம் ஆயிருக்குது. இந்த அற்புதமான நன்னாள்ல நம்ம இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? வள்ளிநாயகம்னே வச்சிடலாம். அப்படியே ஆகட்டும். வள்ளிநாயகம், வள்ளிநாயகம், வள்ளிநாயகம். புலவர்கள் எல்லாம் வள்ளிக்கிழங்களுக்கு சென்ற இடத்தில் கிடைத்த குழந்தைக்கு வள்ளி என்றே பெயர் சூட்டி தாளாட்டி சீலாட்டி குழந்தையை வளர்த்து வருவோம். அப்படியா? சிறப்பு விருந்தினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலை மரியாதை பண்ணி கௌரவிக்கிறாங்க. கேடயமும் வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. விழா குழுவினர் சிறந்த முறையில் வரவேற்று எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று கௌரவப்படுத்தியிருந்தாங்க. எனக்கும் பொன்னாடை போட்டிருக்காங்க. நான் கடைசியாக அந்த வீடியோ கிளிப்பிங்கை வச்சுருக்கேன். கணக்கு குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கு பாகியம் தனபால் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் சிறப்பு செய்கின்றார்கள். நமது தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதிலும் மற்றும் பாரம்பரிய கிராமிய கலைகளை மீட்டெடுப்பதிலும் பெரும் பங்காற்றி வரும் இந்த கொங்கு மண்ணிற்கு சொந்தமான கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் சார்பாக இன்று அரங்கேறி இருக்கும் சிங்கை வள்ளி கும்மி குழுவினருக்கு நமது அனைவரின் சார்பிலும் முதல் கரவோசை எழுப்பி ஊக்குவிக்க வேண்டுகிறது. வள்ளி கும்மியினுடைய ஆசிரியர்களாக பொறுப்பேற்று மிக சிறந்த முறையில் அந்த ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கும் அண்ணன்மார்கள் திரு பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் திரு சுப்பிரமணி ஐயா அவர்களுக்கும் சகோதரிகள் டி சுபாஷினி அவர்களுக்கும் டி சாருகாசினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, நமது பகுதியில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று யாரும் எண்ணியது கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏனென்றால் இன்றைக்கு குழந்தைகள் கூட நாமெல்லாம் ஒரு டீனேஜில் இருக்கும்போது தொலைக்காட்சியை பார்த்தோம், வெளியில் போனோம், விளையாடினோம், ஃபுட்பால் விளையாடணும், வாலிபால் விளையாடணும். அண்ணனால மிக சிறந்த ஸ்டேட் கொக்கோ பிளேயர் தரபால் அண்ணனாலா. ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்கூல்ல அடிக்கடி நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்காரு. ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சொல்லுவார். அந்த மாதிரி குறைஞ்சு இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம போன் எப்படி யூஸ் பண்ணான்னு நம்மளுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த காலம் வந்துருச்சு. அதனால குழந்தைகள் கூட எப்ப பார்த்தாலும் அந்த செல்போன்லயே இருக்கிற காலத்துல வெளியில வாங்க, ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன குழந்தைகளையும் திசை திருப்பி நல்வழியில் கொண்டு வந்த அந்த கும்மி குழுவினருக்கு உண்மையாலுமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டைய குற்றவாளம் ஐயா ஊட்டி போலவா
பண்ணுறோம்னா எல்லாமே சர்வீசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அது படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஃபேக்டராக இருக்குது. இதோட மூல காரணமே வந்து கைகளை தட்டி கால்களை முட்டி பாடல்கள் பாடி ஆடுறதுனால இது வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன், பிரெயின் திங்கிங் இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து அவங்க படிக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இதை ஆடிட்டு ஒரு வேர்வையெல்லாம் வந்து ரொம்ப ரிலீவ்டாக இருக்கும்போது அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கும்போது அவங்க கான்சன்ட்ரேஷன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இதோ எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவம் செய்யும் காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டருக்கு. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.